நாம் போன நாமாவளியில் பார்க்குறோம். மனோரூபேஷு கோதண்டா அப்படின்ற நாமத்துடைய அர்த்தம் பார்த்தோம். அடுத்த நாமம் பஞ்ச தன்மாந்திர சாயகா அப்படின்ற நாமம். ஏற்கனவே சொன்னோம், மனம் அப்படின்றது பல எண்ணங்களுடைய சங்கமம், அதுதான் மனம். அதில் நல்ல எண்ணமும் உதிக்கும், கெட்ட எண்ணமும் உதிக்கும். ஸோ இந்த மனதை கட்டுப்படுறதுக்கு தான் ஒரு மனிதனுக்கு பெரிய சகாப்தமே. அதனால் இந்த மனதை கட்டுப்படுறதுக்கு தான் எல்லோரும் முயற்சிக்கிறார்கள். ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம்னா மனதை கட்டுப்படுறதுக்கு பண்ணுறோம். ஒரு யோகா பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் மனசை கட்டுப்படுறதுக்கு தான். ஸோ மனம் கட்டுண்டால், மனம் செம்மையானால் ஜபம் தேவையில்லை அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அதாவது மனம் மட்டும் ஒழுங்காக இருந்தால், ஸ்டெடியாக இருந்தால் எந்த பூஜையும் தேவையில்லை, எந்த ஜபமும் தேவையில்லை. எல்லா ஜபமும் எல்லா பூஜையும் எதற்கு பண்ணுறோம்? மனசை ஸ்திரமாகவும் முழு நம்பிக்கையுடனும் ஸ்டெடியாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஜபம், இவ்வளோ தபம்லாம். மனம் செம்மையாயிடுச்சுன்னா இது எதுவுமே தேவையில்லையே, அதுதான் உண்மை. ரெண்டாவது விஷயம், ஒரு மகான்களுடைய ஒரு சதாசிவ பிரம்மேந்திராலேருந்து எல்லாரும் பார்த்தா கூட அவளுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா, மனம் அழிஞ்சிருத்து அவளுக்கெல்லாம். அவளுக்கு சரீரமும் கிடையாது, மனசும் கிடையாது. அவளோட விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்மாவில் ஒடுங்கிருத்து. அவளோட பரிபூர்ண நம்பிக்கை ஆத்மா என்றும் அழியாது. அது நம்பிக்கைன்னு இல்லை, அதான் உண்மையும் கூட. ஆத்மா என்றும் அழியாது, அதுக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அதனால தான் அவளை எதுவும் பாதிக்கலை. எந்த மகான்களுக்கும், ரமண மகரிஷிக்கே கேன்சர் தான் கையில் வந்தாலும் அவர் பெருசாக பாதிக்கலை. ஏன் அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, நான் சரீரம் இல்லையப்பா, இந்த சரீரத்தினால் வந்த உபாதைகள் என்னென்ன பண்ணிடும், என்ன ஒன்றும் பண்ணாது, நான் சரீரம் இல்லை, என் ஜீவனுக்கு எந்த துக்கமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு அவா ஜீவன் முக்தால வாழ்ந்த. மோட்சம் என்பது இறந்ததற்கு அப்புறம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், மோட்சம் என்பது நாம் இறந்ததற்கப்புறம் இல்லை. மோட்சம் என்பது தான் வாழும் பொழுதே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நாளும் அந்த மோட்சத்திற்கு நாம் முயற்சி செய்யணும். அந்த மோட்சம் ஹிருதயத்தில் ஒடுங்கி ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சதுனால தான் அவள் ஜீவன் முக்தாள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்ம எவ்வளோ மகான்கள் நம்ம நாடும் இந்த பாரத பூமியும் பார்த்துருக்கு. அதனால் எதற்கு இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னால், சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம்ன்றது சாமானிய விஷயம் இல்லை. ஒரு நாமத்தில் அவ்வளோ தாத்பரியம், அவ்வளவு அத்வைத்த சித்தாந்தங்களும் மோட்சத்திற்கு வழிகளும் அது உள்ள மறைஞ்சிருக்கு. நம்ம தான் வியாக்கியானத்தை பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும். கையில் ஏதோ கரும்பு வச்சுட்டால் அம்பாள், கையில் ஏதோ 5 பூவை வச்சுருக்கான்னு சொல்லக்கூடாது. எதற்கு 5 பூ வச்சுருக்கா, அது என்னென்ன பூ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சூக்ஷமம் ஸ்தூலம்னு இருக்குது. சூக்ஷமம்னா கண்ணுக்கு தெரியாதது. அம்பாள் கையில் ஸ்தூலமாக சில புஷ்பங்கள் இருக்குது. அது என்னென்னா, மாம்பூ, தாமரை, செவ்வரளி, செங்கழு நீர் அப்படின்ற ஒரு பூ, அதுக்கப்புறம் செவ்வள்ளி அப்படின்னு ஒரு பூ, செவ்வாம்பல் அப்படின்னு ஒரு பூ. அதனால் இந்த மாதிரி ஒரு 5 பூ அம்பாள் கையில், ஒரு கையில் இருக்குது. ஒரு கையில் கரும்பு இருக்குது. தன்னுடைய வலது கையில் இந்த 5 பூவும், இடது கையில் கரும்பும் அம்பாள் வச்சுருக்கா. நிறையா ஸ்ரீவித்யா உபாசகா கரும்போட ஜூஸை கூட குடிக்க மாட்டா. ஏனென்றால் அது அம்பாள் கையில் இருக்குது அப்படின்றதுனால. இப்போ மன்மதன் ரதி, இந்த மன்மதன் ரதி இந்த பூவையும் இந்த கரும்பையும் வச்சு தான் மனிதனுக்கு அந்த இச்சையை உண்டு பண்ணுறான். பூவெடுத்து கரும்பில் நாணம் கட்டி போட்டால் தான் மனிதனுக்கு இச்சை வருது. அதாவது அம்பாள் அந்த இச்சையை நான் அடக்குவதற்கு நான் வழி செய்கிறேன். அந்த இச்சை என்ன, நீ சரணாகதி அடைஞ்சால் அந்த இச்சை வராதரான்னு சொல்கிற மாதிரியும் ஒரு வியாக்கியானம் சொல்லலாம். இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, அது டெப்த்தான வியாக்கியானம். அதாவது 5 புஷ்பங்கள் அப்படின்றது சூக்ஷ்ம ரூபம். நம்ம பார்த்தா கண்ணுக்கு தெரியுதா அந்த 5 புஷ்பம்னு தெரியாது. ஆனால் அந்த 5 புஷ்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா,
5 விஷயங்கள் நம்ம மனதை செயல்படுத்தக்கூடிய விஷயம். அதாவது இந்த உடம்பு ஆகப்பட்டது 5 திரவியங்களால் ஆனது. ஒன்று வாயு, இன்னொன்று வந்து அக்னி, இன்னொன்று பிருத்திவி, இன்னொன்று நீர். அதை மாதிரி மண்ணிலேருந்து, நெருப்புலேருந்து, ஆகாயத்திலேருந்து, நீர்லேருந்து, வாயுலேருந்து 5 விதமான ஒரு சப்ஸ்டன்ஸால் ஆனது தான் நம்ம சொல்கிற இந்த உடம்பு. இந்த உடம்பு என்னைக்காக இருந்தாலும் அழிய தான் போகிறது. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்தில் பிறக்கிறவாளுக்கும் தெரியும். அதனால் என்றைக்கோ ஒரு நாள் அந்த உடம்பு அழிய போகிறது. ஆனால் நம்ம ஜீவன் அழிய போகிறது இல்லை. அப்படி அந்த உடம்பு அழியும் பொழுது எப்படி அழியும்னா, ஒவ்வொரு வஸ்துவும் இந்த 5 விஷயத்துலேருந்து கம்மியாகும். பிருத்வின்ற தத்துவம் கம்மியாகும், வாயுன்ற தத்துவம் கடைசியாக கம்மியாகும், நீர் கம்மியாகும். அதை மாதிரி பஞ்சபூதத்துடைய தத்துவமும் நமது உடம்புலேருந்து கம்மியானாதான் அதை நம்ம டெத்துன்னு நம்ம சொல்கிறோம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வாயு அடங்கிடும். அப்புறம் ஒரு பொயிட்டவாலை பார்த்தோம் அப்படின்னா சூடு கம்மியாகிடுதுன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 5 தத்துவமும் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்துருது. அந்த உடம்பு உயிர் உள்ளது சவமாக மாறுகிறது அப்படின்னு நம்ம அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்த 5 தத்துவமும் ஒன்றிணைஞ்சு, பஞ்சபூதம் ஒன்றிணைஞ்சாதான் நம்ம இன்றைக்கி நான் பேச முடியும், நான் சிரிக்க முடியும், நான் நுகர முடியும், நான் ருசிக்க முடியும், நான் நடக்க முடியும். இதெல்லாம் பஞ்சபூதமும் கலந்த ஒரு உணர்வு நிறைந்த ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதத்தையும் அம்பாள் அடக்கிட்டு இருக்கா அப்படின்ற வியாக்கியானம் இதில் இருக்குது. அதே போல் கண், வாய், மூக்கு, அதுக்கப்புறம் மெய் அப்படின்னா அந்த உடம்பு. அதனால் கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய், இந்த மாதிரி பஞ்ச விஷயங்கள் நம்ம உடம்புல நம்மளை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா நம்ம கண்ணு பார்க்கறது, அந்த கண்ணு ரசிக்கிறது. ஒரு விஷயத்தை காது கேட்குறோன்னா, பாட்டு கேட்டோன்னு மனசில் ஒரு ஆனந்தம் வர்றது. எதனால் அந்த ஆனந்தம் வர்றதுன்னா, அந்த காதில் அந்த பாட்டு உளுந்தாதானே அந்த ஆனந்தம் வரும். ஒரு சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணம் வர்றது. கண்ணில் பார்க்குறோம், இந்த வஸ்து பார்க்கவே நல்லா இருக்கே, அதை ருசிக்கலாமோன்று முதல்ல ருசித்து பார்த்த எண்ணத்தை விட பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு கண்ணு அதை கிரகிக்கிறது, மனசில் ஆசை வர்றது. வாயில் சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னு தோன்றது, ஆஹா இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் உதிக்கிறது. வாயினால் அந்த எண்ணம் வர்றது. அதனால் காதுனால் ஒரு விஷயம் மனசை பாதிக்கிறது, கண்ணால் ஒரு விஷயம் மனசை பாதிக்கிறது, வாயினால் ஒரு விஷயம் மனசை பாதிக்கிறது. மொத்தத்தில் 5 புலன்களும் சேர்ந்தாதான் இந்த மனம். மனம்ன்றது எண்ணத்தோட கூடுன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த எண்ணத்தோட கூடு எண்ணமே உதிக்குதுன்னா அது காரணம் 5 புலன்கள். காது, மூக்கு, வாய், செவி, உடம்பு, இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக நம்ம உடம்பை பாதிக்கிறது. அந்த எண்ணத்தை தோன்றுவிக்கிறது, அந்த மனத்தை உருவாக்குறது. மனம்ன்றது ஒன்று கிடையாதுன்னு அத்வைத்தம் சொன்னாலும் அந்த மனதை உருவாக்குறதே நம்ம கிட்ட இருக்கிற அந்த 5 விஷயங்கள் தான், 5 வஸ்துக்கள் தான். அதனால் அந்த 5 வஸ்துவை நாம் சரிவர செய்தால், காதால் நல்ல விஷயம் கேட்டால், கண்ணால் நல்ல விஷயம் பார்த்தால், வாயினால் நல்ல நாம சங்கீர்த்தனத்தை பாடினால், நல்ல ஸ்தோத்திரத்தை பாடினால், நல்ல விஷயங்களை நாம் பேசினால், உடலால் நல்ல விஷயங்களை செய்தால், ஒரு சேவையை செய்தால், அப்போ மனம் செம்மையாகும். அதனால் ஒரு கையில் அம்பு, ஒரு கையில் வில்லு. அம்பில் வில்லு எடுத்து போடுறோம், அப்போ தான் தேவையான ஒரு பொருள் நம்ம கையில் கிடைக்கிறது. ஒரு விருட்சம் இருக்குது, மேலே மாங்காய் தொங்குறதுன்னா நான் எடுக்கிறோம், வில்லு அம்பை எடுத்து அந்த மாங்காய் மேலே எய்திரோம், மாங்காய் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த வில்லில் அம்பை பூட்டுறோம். அதே போல் அம்பாள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம மனசில் இந்த 5 வஸ்து நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தல, அந்த 5 வஸ்துவும் நல்ல விஷயமாக இருந்து, அந்த 5 வஸ்துவும் கண்ணு, காது, மூக்கு, செவி, மெய் அப்படின்ற அந்த 5 வஸ்துவும் செம்மைப்பட்டால்
நம்ம கரும்புன்ற வில்லில் போட்டோன்னா அம்பாளோட பாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எதையும் நெகட்டிவாக நடக்குது எடுத்தோன்னே மனசு செம்மையாகுமா? ஆகாது. அதுக்கு தான் நம்ம கோயில் போகிறோம், லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்கிறோம், நல்ல உபன்யாசத்தை கேட்குறோம், வாயால் நல்ல நாமத்தை சொல்கிறோம், ஜபம் செய்கிறோம். அதை மாதிரி ஜபமும் தபமும் செய்ய 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 மனசு ஒரு நிலையில் செம்மையாகும். அதுக்கப்புறம் பகவான் கிருபை இருந்தால் மனசே இல்லைன்ற அத்வைத்த ஸ்வரூபம் நம்மிடம் லயிக்கும். அதை மாதிரி லயம் இருந்தால் அம்பாளுடைய பாதார விந்தம் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு கையில் பாசத்தையும் அங்குசத்தையும் வச்சுக்கிறதுக்கு காரணமே அதான். அதனால் அந்த 5 வஸ்துவை 5 விஷயங்கள் விச் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மைண்டு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மைண்டை எந்த வஸ்து பாதிக்கிறதோ அந்த வஸ்துவை அடக்கி வைக்கணும். இப்போ இந்த 5 புஷ்பங்கள் வைத்த கையிலிருந்து ஒரு அம்பாள் உதித்தால் அவள் தான் வாராகி. வாராகியை பற்றி இன்றைக்கி இந்த பாதி பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்போ வாராகி வர்ஷிப் அப்படின்றது எல்லாருக்கும் பிரபலமாக போயிட்டுருக்கு. அந்த வாராகி யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். அம்பாள் சிந்தாமணி கிரகத்துலேருந்து போருக்கு பண்டாசுரனோட போகும்போது வாராகி ராஜமாதிங்கன்னு தான் போரை முன்னாடி நிறுத்தினா வாராகி படைத்தலைவியாக இருந்தாள். அதனால் இந்த வாராகி வர்ஷிப்புன்றது இப்போ எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் வாராகி கோயிலுக்கு போகிறா. அந்த வாராகி எங்கேன்னு தோன்றினான்னா இந்த 5 புஷ்பத்திலிருந்து தான் தோன்றினாள். அந்த வாராகிக்கு பிரபலமான க்ஷேத்திரம் எல்லாரும் நினச்சிட்ருப்பா தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கிற வாராகின்னு. அதை விட பிரபலமான க்ஷேத்திரம் சாக்ஷாத் ஸ்ரீரங்கத்தில் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி. அதனால் அந்த அகிலாண்டேஸ்வரி வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் வாராகியுடைய ஸ்வரூபம். அதனால் ராஜமாதங்கின்றது சாக்ஷாத் மதுரை மீனாட்சி, வாராகின்றது சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரி. அதனால் இந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மனோரூபேஷு கோதண்ட பஞ்சதன்மாந்திர சாயகா. இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் 4 வரி 5 வரி தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளே எவ்வளவோ சித்தாந்தங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ராகஸ்வரூப பாஷாட்டியா குரோதாகாரா அங்கோத்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்சதன்மாந்திர சாயகா. நான் மனசு செம்மையாக இல்லைனாலும், பல எண்ணங்கள் என்னை கெடுத்தாலும், பல விஷயங்களில் நான் இன்வால்வ் ஆனாலும் நான் உன் பாதோன்னு கதியாக இருக்கேம்மா. அதனால் நீ எல்லாத்தையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீ வச்சுருக்க, எல்லா வெப்பன்ஸும் வச்சுருக்க, அதை வச்சு என் மனசை செம்மையாக்கி உன்னோட பாதார விந்தத்தில் சரணாகதி அடையவே அப்படின்னு பிரார்த்திப்போம், நாமத்தை சொல்வோம்.